ஃபாதருக்கும் 45 வயசுக்கும் 41 வயசுக்கும் 45 வயசுக்கும் இடையில உள்ள ஒரு நபர் மன்னார்ல பண்டி விரிச்சான்ல இறந்தார். அவர் என்ன இறந்தார் என்றால் பாம்பு கடிச்சு இறந்தார். அந்த பாம்பு எங்க கடிச்சது, அவர் எந்த இடத்துல கடிச்சது என்றால் வயலில வரப்புல அவருடைய காலில் கடிச்சது. அவரு இறந்துட்டாரு. ஆக அவர் பாம்பு கடிச்சு இறந்துட்டாரு. எங்க நான் என்னத்தை சொல்ல வாரேன்றால், அவர் ஒரு பாம்பு என்றால் உங்களுக்கு நார்மலாவே தெரியும், பாம்பு இரவில ஒரு வயல்ல இளைப்பாடுற இடம் என்றால் வரப்பு. அது பாம்புடைய இயல்பு. பாம்புடைய இயல்பு அது வரப்புல இளைப்பாடுற இடம். இங்க மனுஷனுக்கு கடவுள் வில் பவரை கொடுத்திருக்கிறார், யோசிக்கும் பவரை. இந்த நபர் அன்று அந்த பாதத்துக்கு காலுக்கு அணிகின்ற அந்த சப்பாத்து, வயலுக்கு செல்கின்ற போது அணிகின்ற சப்பாத்தை அணிந்திருந்தால் அந்த பாம்பு அவருக்கு கடிச்சிருக்காரு. இவர் அணியாதால் அன்று அவருக்கு பாம்பு கடிச்சது. ஆனால் சாதாரணமாக இந்த உலகத்துல, சாதாரணமாக இல்ல, இந்த உலகத்துல, இந்த இலங்கை தேசத்துல விவசாயிகள் அதிகமாக உள்ளார்கள். வீட்டு தோட்டம் செய்வர்கள், வெள்ளாமை வயல்கள் செய்வர்கள், இப்படி பலர் எக்கச்சக்கமா இருக்கிறார்கள். ஆனா பழைய காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த வெறும் காலோட திரிகின்றவர்கள் தான் கூட வயலில. அவர்கள் பழகிட்டாங்க. ஆனால் முக்கியமானது, அவர்கள் அந்த தங்கள் உயிரை பாதுகாக்க வேண்டும் என்றால் சிலவற்றை கடைபிடிக்கத்தான் வேண்டும். இந்த நபருடைய, அதாவது நேற்று போல் இன்று இல்லை என்பது உண்மை. அது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, அது உண்மை. நேற்று போல் இன்று இல்லை. இந்த நபர் அன்று பாதணி அணிந்திருந்தால் அவர் இறந்திருக்க மாட்டார். ஆக எமக்கு படிப்பினை என்ன தருவதென்றால், இந்த விவசாயம் செய்கின்றவர்கள், அது யாரோ சரி, விவசாயம் செல்லுகின்றவர்களோ சரி, அந்த சப்பாத்தை கட்டாயம் அணிய வேண்டும். பாதுகாப்பு கவசம் அணிந்து செல்ல வேண்டும். இது நான் விவசாயம் செய்யலையே, நான் அங்க பக்கம் போக மாட்டேனே என்று நினைச்சிட்டு இத நான் சொல்றதை கணக்கில் எடுக்காம போகலாம். ஆனால் உங்களுடைய தந்தையோ சரி, உங்களுடைய சகோதரனோ சரி, உங்களுடைய சித்தப்பாவோ சரி, உங்களுடைய பெரியப்பாவோ சரி, உங்களுடைய தாத்தாவோ சரி, இப்படி யாராவது இப்படி வெள்ளாமைக்கு போகலாம், வயலுக்கு போகலாம், வயல் செய்யலாம், அவங்களுக்கு நீங்க கண்டிப்பாக சொல்லுங்க, இந்த சப்பாத்தை அணிஞ்சிட்டு வயலுக்கு செல்லுங்க. சப்பாத்தை அணிஞ்சிட்டு கட்டாயம் வயலுக்கு செல்லுங்க. கண்டிப்பா சொல்லுங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா பழக்குங்க, கொஞ்ச நாளைக்கு பழக்குங்க. சப்பாத்தை அணிஞ்சிட்டு போங்க, சப்பாத்தை அணிஞ்சிட்டு போங்க. ஏன்னா என்னைய பொறுத்தவரையில, எனக்கு உதாரணம் எங்க அப்பா சப்பாத்து போட மாட்டாரு. சப்பாத்து வேண்டி கொடுத்துருக்கப்பா, வயலுக்கு போகும்போது சப்பாத்தை போட்டுருப்பாங்க. போட மாட்டாரு. வெக்கம், ஒரு வெக்கம் மாதிரி அவர் பழகிட்டு. ஆனா நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறோம், இப்ப போடுங்க பாண்டு இப்ப போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் போட சொல்லி. ஆக இவரோட உயிருக்கு நீங்களும் சரி நானும் சரி பொறுப்பு. அவர்கள் கட்டாயப்படுத்தியாவது அந்த சப்பாத்தை போட வைக்கணும். அது மட்டும் இல்லாம இப்படி பல உயிர்கள் வீணாக போய் கொண்டிருக்கிறது. பல உயிர்கள். உதாரணத்துக்கு கடலுக்கு போனா நீச்சல் தெரியாட்டி நீச்சல் உடுப்பு போட்டு போக சொல்லுங்க. அப்படி பல உயிர்கள் அநியாயமாக உயிர் போவதை நாங்கள் தடுக்க வேண்டும். ஆக நாமும் பொறுப்புடையவர்கள். மற்றவர்களுக்கு விசேடமாக நாம் மிகவும் இதுல ஆணித்தரமாக சொல்வது, இந்த வயல், இந்த காலம் வயல் காலம், நெல் காலம். சோ இந்த மழை காலம், அந்த சப்பாத்து அணியிறத, வெள்ளாமைக்கு செல்லுகின்ற போது யாரும் சரி செல்லுகின்ற சப்பாத்து அணியிறத மிகவும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் உறவினருக்கு இருங்கள். நன்றி.